செய்தி பகுதிக்கு போவதற்கு முன்பாக ஒரு காரியங்களை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். பாருங்க, ஒரு ராஜாவுடைய பையனுக்கும் ஒரு ஏலப்பட்ட ஒரு பையனுக்கும் நெருங்கிய ஒரு நட்பு ஏற்பட்டது. அந்த ஏலப்பட்ட பையனுக்கு பார்த்தீங்கன்னா வீடு கிடையாது, தங்குறதுக்கு தகப்பன் தாய் யாருமே கிடையாது. ஒரு நாள் அவனை பார்த்து ராஜா விட்டு பையன் 4 நாள் ஆகிவிட்டது. அவனை தெருவெங்கும் தேடி அவன் எங்கும் காணப்படவில்லை. மழை பாருங்க, ரொம்ப ஊத்துன்னு ஊத்துது. அவன் தத்தளிக்கிறான் ராஜா பையன். அவனுக்கு ஆல்ரெடி தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, வீடும் கிடையாது. எங்கே போய் அவன் தங்கியிருப்பான் என்று சொல்லி அவனை தேடும் பொழுது மலையில நனைஞ்சி 4 நாள் ஜுரத்தில் ஒரு இடத்துல மரத்தடியில குறுங்கி அப்படி ஜுரத்துல படுத்து கொண்டிருந்தானா. அவனை தேடி ஒரு வழியாய் அவனை கண்டுபிடித்து பார்த்த அவனை எழுப்பி பார்க்கும் பொழுது ஜுரமா. அப்பதான் அவங்க அப்பா கிட்ட ராஜாவுடைய மகன் அப்பாவிடத்தில் ஓடி, அப்பா என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் என்று தகப்பனிடத்தில் அந்த ராஜாவுடைய மகன் கேட்கும் பொழுது அந்த ராஜா சொல்லுகிறார், அதுல உனக்கு என்ன சந்தேகம்? என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொன்னான். அப்படி என்றால் நான் என்ன கேட்டாலும் நீங்க செய்வீங்களா அப்படின்னு அவங்க தகப்பனை பார்த்து கேட்கும் பொழுது தகப்பன் சொல்றாரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஏன்னா மகன் மேல் வைத்த அன்பு அவ்வளவு பெரியது. அப்ப மகன் சொன்னானா, எனக்கு ஒரு ஏழை ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவனுக்கு தாய் இல்லை, தகப்பல்ல, அவனுக்கு தங்க வீடு இல்லை, 4 நாள் மலையில அவன் நனைந்து ஜுரத்தில் இப்படி படுத்து கிடக்கிறான், நம்ம வீட்டில் அவனுக்கு தங்க ஒரு இடம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது சரி என்று ராஜா சொல்லிவிட்டார். அவனை போய் கூப்பிட்டு கொண்டு வரும் பொழுது பார்த்தா ராஜாவுடைய அரண்மனைக்கும் ராஜா மகனுக்கும் அவனுடைய ராஜாவுடைய பையனுடைய ஃப்ரெண்டுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே கிடையாது. அலங்கோலமா இருக்கிறான். ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா குளிச்சு எத்தனையோ நாளா இருக்கிறான். உடனே ராஜா, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா இந்த பையனை இந்த கோலத்துல பார்த்தா நமக்கு ரொம்ப அசிங்கம் ஆகிவிடு என்று சொல்லி உடனே வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவனுக்கு நல்ல விலை உயர்ந்த சோப்புகளை ஷாம்புகளை வாங்கி அவனை குளிப்பாட்டி பாருங்க, நல்ல ஒரு ஷோரூமுக்கு போய் அழகான விலை உயர்ந்த அவங்க மகனுக்கு எடுக்கிற மாதிரி ராஜா உடையை கொண்டு வந்து, அப்பா இதை குளிச்சுட்டு வந்து இந்த ட்ரெஸ் என்ன பண்ணிக்க உடுத்திக்கொள் என்று சொல்லி ராஜா கொடுத்து விட்டார். இவன் குளிக்க போயிட்டு வரும் பொழுது அந்த ட்ரெஸ்ஸை மேலே போட்டு கொண்டிருந்தானா. பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவர்ச்சியா மேலே தெரிந்திருக்கிறது. ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நீ வரும்போது போட்டிருந்தே அந்த உடை எங்கே என்று கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, நான் கலட்டி தூர ஏரியில உள்ளே தான் போட்டிருக்கிறேன் என்று கரங்களை தட்டி தேவனைப்படுத்துவோம். மனிதர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பாவம், இந்த வைராக்கியம், இந்த கோபங்கள், இப்பேற்பட்ட இந்த பொறாமை, இந்த குணங்களை நீங்கள் கலட்டி தூக்கி தூர எறியும் வரையிலும் உண்மையாகவே சொல்லுகிறேன், நம்மை நாமே கெடுத்து கொண்டிருக்கிறோம், அழித்து கொண்டிருக்கிறோம். சொன்னாராம், ஐயோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்தேன், இந்த அழுக்கு ட்ரெஸ் மேலேயா இதை போட்டிருக்கிற? பால் வெளியே மாறலாம், இந்த ட்ரெஸ்ல இருந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு மாறலாம், நீங்க நகை போடலாம், போடாம இருக்கலாம், அதெல்லாம் ஈஸியான வேலை. உள்ளே பாவம் என்கிற உங்களை அழிக்கிற இந்த எண்ணங்களை ஆண்டவர் சொல்கிறார், இயேசுவின் ரத்தத்தால் கரை திரை அற்றவர்களாய் கழுவி அதை தூக்கி கடலின் ஆழத்தில் எறிவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கிறது. உள்ளே நாம் அழுக்க போட்டுட்டு மேலே விளைவருந்த ரட்சிப்பின் உடையை நீங்கள் போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மனிதன் முகத்தை பார்க்கிறான், வெளிப்புற தோற்றத்தை. உங்களை படைத்த தேவனோ உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை காண்கிறவராயிருக்கிறார்.